வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த தக்காளி ஊறுகாய் இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த தக்காளி ஊறுகாய் செய்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நல்லா பழுத்த தக்காளியில் 1.5 கிலோ தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடுகு இப்படி நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வெந்தயம் எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அடிக்கனமான ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தக்காளி உள்ள தண்ணியே நல்லா இறங்கும் இதில். அடுத்து காரத்திற்கு ஏற்ப கொஞ்சம் மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்காங்க, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம், அது கூட 4 பல்லு பூண்டு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இது வதக்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த தக்காளியில் உள்ள தண்ணி இறங்குது பாருங்கள். இது நல்லா வத்தும் அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம 1.5 கிலோ தக்காளி எடுத்து இதை வதக்கணும்லாங்க. இப்படி தண்ணியெல்லாம் ஊறியது பாதி அளவு வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆற வச்சதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் நம்ம நைஸாக அரைக்காண்டாம், கொஞ்சம் குறகுறான்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது கூடவே எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் சேர்த்து நல்லா கிளறலாம். நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கணுங்க. இந்த கலவையை சேர்த்த உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்கும்லாங்க, அதில் கொஞ்சமாக வெந்நியை விட்டு இதை அலசி இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரக்கூடிய அளவு வரை நம்ம இப்படியே வதக்கிட்டு இருக்கணுங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயம் கடுகை இது கூட போட்டு நல்லா கிளறி எடுக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி ஊறுகாய் தயார். நம்ம இந்த ஊறுகாயை செஞ்சு வச்சுக்கிட்டாக்கி அவசர தேவைக்கு நம்ம ஒரு இட்லி தோசை எல்லாம் இதாக்கி சட்னி வைக்காமல் நம்ம இதையே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஊறுகாயை சூடான தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம பழைய சாதம் இருந்தாக்கி அது கூடவே இதை சாப்பிட்டாக்கி அப்படி தேனாமிர்தம் போல் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.